ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். காட்ஸ் ஃபேமிலி, தேவனுடைய குடும்பத்தின் மூலமாக உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக தேவனுடைய ஊழியமானது ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் கொண்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும் அநேகர் சுகம் அடைகிறார்கள், அநேகர் விடுதலை அடைகிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தை அநேக ஜனங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. விசேஷமாக நீங்கள் பலவிதமான போராட்டத்தில் இருக்கலாம், கஷ்டத்தில் இருக்கலாம், வேதனையில் இருக்கலாம், பாடுகளில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்கும் போது நிச்சயமாகவே உங்களுக்கு விடுதலை உண்டு. லூக்கா எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுகுண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு, அப்படியாக இந்த உலகத்துல அநேக ஜனங்களை விடுதலையாக்க முடியாய் பலவிதமான நோய்களிலிருந்து, பலவிதமான போராட்டங்களிலே இன்னைக்கு ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக கர்த்தர் இந்த உலகத்துல இறங்கி வந்தார். சிலுவையில் இறங்கி வந்து அநேகருடைய பாவத்தையும் சாபத்தையும் அவர் சுமந்து கொண்டார். விசேஷமாக வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அவர் பிரசித்தப்படுத்தினார். அநேக ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது அநேக வியாதிஸ்தர்கள் பலவிதமான வியாதிகளோடு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். பலவிதமான சஞ்சலத்துல போராட்டத்துல அவங்க இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனா தேவனுடைய வார்த்தையான சொல்லுது, அவர் நறுகுண்டவர்களை குணமாக்குகிறார். இருதய நொறுங்குண்டவர்களை, பலவித வியாதினால, பலவித போராட்டத்தினால நம்முடைய இருதயங்கள் நறுங்குண்டு போற இது ஒரே கஷ்டம், ஒரே போராட்டம், ஒரே பிரச்சனை சொல்லி அநேக நேரத்துல நாம் தவித்து கொண்டு இருக்கிறோம், அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறது, அவர் நறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். பலவிதமான போராட்டங்கள், கேன்சர் வியாதி, இன்னும் பார்க்கும் பொழுது அநேக விதமான பலவிதமான வியாதிகள், இருதயத்துல அநேக வியாதிகள், கஷ்டங்கள். இன்னும் அநேகர் பார்க்கும் பொழுது டயாலிசிஸ்ல கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அநேகர் மருத்துவமனைகளில் ஒவ்வொரு நாளும் பலவிதமான நோய்களினால, கட்டிகளினால, கேன்சர்னால பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இப்படிப்பட்ட பலவிதமான பிரச்சனைகள் வழியாக மனிதர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்படிப்பட்டவர்களை அவர் குணமாக்குகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். அவருடைய காயங்களை அவர் கட்டுகிறார் என்று வேதத்துல நாம் வாசிக்கிறோம். சங்கீதத்துல கூட சொல்றார், இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் கட்டி அவர்களை குணமாக்குகிறார். சங்கீதம் 147:3 இப்படியாக சொல்லுறார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இன்னைக்கு பலவிதமான பிரச்சனையினால, போராட்டத்தினால, பலவிதமான போராட்டங்களினால, இருதயத்தினால அநேக வலி வேதனையோடு இன்றைக்கு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஆண்டவர் அழைக்கிறார், அவர்களை குணமாக்கும்படியாக அவர்களுடைய பாடுகளை, வேதனைகளை அவர் சிலுவையில சுமந்து கொண்டார். சிலுவையில தன்னுடைய இரத்தத்தை அவர்களுக்காக சிந்தினார். அந்த காயப்பட்ட ரத்தம், அதனால்தான் சொல்றார், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய மீறுதல்களுக்காக, ஏசாயாவில் சொல்ற, நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையிலே சுமந்தார். அவர் சிலுவை சுமந்ததுக்கான காரணம் நம்முடைய நோய்களை குணமாக்கும்படியாக. அதுதான் சொல்கிறார் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அவர் இப்படியாக வேத வசனத்தின் மூலமா சொல்கிறார், நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். We are healing, we are receiving the healing through the word of God, and also we are receiving the healing through his stripes. அவர் பட்ட அந்த தழும்புகள்னால, அவர் பட்ட காயத்தினால நம்முடைய வேதனைகளை, நம்முடைய கஷ்டங்களை அவர் சுமந்து கொண்டார். அவர் ஒவ்வொரு நாளும் அவர் தன்னுடைய வசனத்தை அனுப்பி, வசனம் சொல்லுது, தன்னுடைய வார்த்தையை அவர் அனுப்பி அவர் நம்மை சுகமாக்குறார். He sends his words and healing the people. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை அனுப்பி ஒவ்வொரு வியாதியிலிருந்து, கஷ்டத்திலிருந்தும்
அவர் நம்மை சுகமாக்கி கொண்டே இருக்கிறார். காரணம், அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார், நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை அவர் ஏற்றுக்கொண்டார், நமக்கு சுகமாக்குற வல்லமை அவர் கொடுத்திருக்கிறார். ஊழியர்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். Through this God's family ministry, the people are gets blessings every day, each and every time. Whatever they ask to the Lord provides them. Whatever the problem they're facing, the situation, but God is here to heal the people, to heal the sick people. God is here through Pastor Pani and sister. Every day they are praying to the lot of people who are coming from who are coming from many bondages, who are coming from many sickness, but God hear their prayer and healing all the peoples through the word of God. The God sends His words to His servants through His powerful ministry. God sending His power to everyone. The Lord is given them the anointing, Spirit of God, fullness of God to the Pastor Pani and his family. They are reaching many people through the word of God. They are sending every day. They are praying to the people. So we are the God's family. We are also praying for you. Whatever the problem you're facing, you can call us and you can contact with us. We will pray for you. So God is telling to you, He is healing every day, each and every one, through the prayer. ஸோ எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டோடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கும் பொழுது, நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம் மத்தியிலே அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட வியாதியில நீங்க கடந்து கொண்டிருக்கலாம், போராட்டத்தை நீங்க கடந்து கொண்டிருக்கலாம், நீங்க இந்த ஆண்டோடைய குடும்பத்தை, தேவனுடைய குடும்பத்தை நீங்க கான்டாக்ட் பண்ணும் பொழுது நிச்சயமாகவே உங்களுக்காக பாஸ்டர் அவர்கள் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறார்கள். நாங்களும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். Through the God's family, God is doing miracles and healings every day. So now we will pray for you. இயேசு நாமத்தினாலே உங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நிச்சயமாக உங்களுக்காக கர்த்தர் விடுதலையும் சுகத்தையும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில காட்ஸ் ஃபேமிலி ஊழியத்தின் மூலமாக நீர் சந்திக்க கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய பிரச்சனைகள் என்னவென்று நீர் அறிந்திருக்கிறீர், அவர்களுடைய போராட்டங்கள் என்ன என்று நீர் அறிந்திருக்கிறீர். பலவிதமான சோதனைகள், பாடுகள், ஆண்டவரே வியாதிகள் மத்தியில் அவர்கள் கடந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் அவர்களை தொட்டு நீர் சுகமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர், நீர் சுகமாக்கும்படியாக சுற்றி தெரிந்த ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தொட்டு நீ சுகமாக்குங்க. ஆண்டவரே, பலவித சோதனையிலோ பாடுகளோ வேதனையிலோ அவர்கள் இருக்கலாம். உம்முடைய கரம் இறங்கி ஆண்டவரே அவர்களை தொடும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். Stretch out your arm and heal the people. Now we pray for them, Lord, whatever the problem they are facing. In the name of Jesus, we pray for them. இயேசு நாமத்தில் நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ சுகமாக்குங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தினரை தொட்டு நீ சுகமாக்க முடியாது ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், வழி நடத்தும். ஆண்டவரே, ஒவ்வொருக்கும் நீ சுகத்தை கொடுத்து உடைய நாமத்தை மையப்படுத்தும். மீட்பர் இரட்சகர் இயேசுவின் மூலமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நீங்க காட்ஸ் ஃபேமிலியை நீங்க அணுகுங்க. பாஸ்டர் பாணி, அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள் அவங்க முழுவதுமாக இந்த ஊழியத்தை அவங்க எடுத்து செய்து கொண்டிருக்கிறாங்க. வேலூர் பட்டணம் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் இந்த ஊழியத்தை அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. தொடர்ந்து அவர்களை நீங்க அணுகும் பொழுது நிச்சயமாக உங்களுக்காக அவங்க ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.